ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல சூலூர் தாலுக்காவில் செஞ்சேர்மலைங்கிற இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கிறோங்க. இந்த கோயில் வந்து யார் கட்டினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கரிகால சோழன் கட்டியிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? செஞ்சேர்மலையுடைய மலையுடைய என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். அங்கே சில்வர் கலர்ல உங்களுக்கு தெரியுது இல்லைங்க? அதுதான் வந்து தேர் இருக்கிற இடம். அங்கதான் தேர் இருக்குது. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது செஞ்சேர்மலை மேல இருந்து அந்த வியூ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு அழகான தென்னை மரங்கள், தென்னந்தோப்புகளை பார்க்குறீங்க. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு இந்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா, கோடை மலை சாரல் அப்படியே சும்மா சிலு சிலு சிலுன்னு அப்படியே கோடை மலை அப்படியே தென்னை மரங்கள பூரா அப்படியே நனைச்சிட்டு இருக்குதுங்க. இந்த அழகான வியூவ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்ப இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, அழகான காற்றாலைகள் பார்த்தீங்கன்னா, அருமையா காற்றாலைகள் மேற்கிருந்து அடிக்கிற காத்துக்கு அழகா சுத்திட்டு இருக்குதுங்க. இந்த ஏரியா வந்து எப்பயுமே வந்து கூலிங்கா இருக்கும். பொள்ளாச்சியுடைய பக்கம் இருக்குன்னங்காட்டிக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைகள் பக்கம் இருக்குங்காட்டிக்கு, காற்றுகள் வந்து அப்படியே சிலு சிலு சிலுன்னு அப்படியே அப்படியே அடிச்சிட்டு இருக்குதுங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது செஞ்சேர் மலையுடைய என்ட்ரன்ஸ்னுடைய ஒரு பகுதியை நீங்க பார்க்குறீங்க. எவ்வளவு அழகான ஊரு, எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாருங்க. பூரா தென்னந்தோப்பு தாங்க. எவ்வளவு நல்லா இருக்குது. கிளைமேட்னா அப்படி ஒரு கிளைமேட். யாரு வந்தாலும் இங்க இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஏரியா ஒரு எடுத்துக்காட்டா இருக்குதுங்க. மக்கள் அந்த அளவுக்கு நல்ல மக்களா இருக்கிறாங்க. அன்பான மக்களா இருக்கிறாங்க. அமைதியா அவங்கவங்க வாழ்க்கைய அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சூப்பரா பாருங்க. செல்போன் டவர் எவ்வளவு நல்லா அந்த வியூவ பாருங்க. எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு. அருமையா இருக்குதுங்க. 5G சேவை இங்க அருமையா இருக்குதுங்க. எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு பாருங்க. அருமை. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம்னா இதுதாங்க அந்த கோயிலுடைய மலை மேல வர என்ட்ரன்ஸ் இதுதாங்க. இந்த இடத்துல கரிகாலன் சோழன் ஏன் இந்த இடத்துல கோயில் கட்டினாரு தெரியுங்களா? இந்த இடத்துல முருகப்பெருமான் ஏன் இந்த மலை மேல வந்தாருன்னு தெரியுங்களா? சொல்றேங்க. இங்க ஒரு 4 முக்கியமான விஷயங்கள் இருக்குதுங்க. சூரனை அழிக்கிறதுக்காக பார்வதி கிட்ட போய் சொன்ன மாதிரி கேட்கும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, நீ போய் அப்பா கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு போன்னு சொல்லி ஒரு மந்திரத்தை படிச்சுட்டு போன்னு சொல்றாங்க. அப்ப அப்பா கிட்ட போய் முருகன் சொன்ன மாதிரி மந்திரத்தை போய் படிக்கும்போது அது எப்படின்னு கேட்கும்போது அப்ப அப்பா சொல்றாரு, நீ போய் இருக்கிற இடம் வந்து 1 கடம்ப மரம் இருக்கணும், 2வது சுத்தமான கங்கை தீர்த்தத்துக்கு ஒப்பான ஒரு நல்ல சுனை இருக்கணும், 3வது வந்து பாத்தீங்கன்னா தெர்பை புல் இருக்கணும், 4வது பாத்தீங்கன்னா விஷ்ணு அந்த இடத்துல தீட்சை பெற்ற இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிவன் சொல்றாருங்க. அப்பேற்பட்ட இடம் தாங்க இந்த செஞ்சேர்மலை. இந்த மலை மேல வந்து அப்பதான் வந்து இந்த இடத்துல வந்து மந்திரத்தை வந்து என்ன சூரசம்ஹார மந்திரத்தை வந்து இந்த இடத்த வந்து படிக்கிற இடம் தாங்க இது. அதனாலதான் இங்க மந்திராசலபதினு சொல்லி சொல்றாங்க. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா சுனை. அதாவது முருகப்பெருமானுடைய சொன்ன மாதிரி குடிச்சிட்டு அந்த குடிச்ச தண்ணி அந்த சுனை நீர் தான் ஊற்று. அந்த சுனை ஊற்றுடைய நீர் தான் இங்க இருந்தாங்க சுத்தமான நீர். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறதாங்க இந்த அழகான அந்த சுனை நீர், ஊற்று நீர். கீழே இருந்து பூமிக்கடியிலிருந்து வர்ற அந்த சுனை, அந்த ஊற்று இதுதாங்க. நான் வந்து முன்ன வந்து வாட்டர் டிவைனரா இருக்கும்போது நீங்க அந்த பாறை அமைப்புகள் எல்லாம் நான் உங்களை நிறைய பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி அமைப்புகளை பார்க்க நானும் ஆசைப்பட்டேன். இன்னைக்கு இந்த சுனை ஊற்றுகளை நானும் பார்க்கிறேன் நானு. பாருங்க, இப்படித்தான் வந்து பூமிக்கடியிலும் கீழே குன்றுகள் இருக்கும். இந்த சுனையை நான் உங்களுக்கு காட்டுறதுல ரொம்ப பெருமிதம், சந்தோஷம் கொள்கிறேன். எல்லா விவசாயிகளுக்கும் இதே போல ஒரு நல்ல நீர் இந்த ஏரியாவுல கிடைக்கணும். நம்ம இப்ப அங்க இருந்துதான் வர்றேங்க. இதுதான் செகண்ட் என்ட்ரன்ஸ். இதுதாங்க. அப்படியே அங்க பாத்தீங்கன்னா சின்னமலை உங்களுக்கு தெரியுது பாருங்க. அதுதான் சின்னமலை. ஜூம் பண்ணி காட்டுறாரு கேமராமேன். பாருங்க, அதுதான் சின்னமலை. எவ்வளவு அழகான தென்னந்தோப்புக்கு நடுவுல இருக்கிற அந்த சின்னமலையை பாருங்க. எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு. இதுல நம்ம இப்பதான் கீழே நம்ம இறங்கி போக போறோம். நீங்க இப்ப அழகான தென்னை மரங்களுக்கு நடுவுல இங்க இருந்து சுமார் 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற அந்த அழகான மலை தாங்க சின்னமலை. அங்கதான் கிருஷ்ணர் சிவதீட்சை பெற்ற இடம். இப்ப நீங்க அங்க போற இடம் வந்து அழகான ரோடு இருக்குது. வாங்க போலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதாங்க செஞ்சேர்மலையோட 2வது என்ட்ரன்ஸுங்க. பாத்தீங்கன்னா அங்கிருந்து ரோடு, அங்கிருந்து மெயின் ரோடு இருக்குங்க. அந்த ரோட்ல இருந்து கட் பண்ணி இப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா, உள்ள வந்தீங்கன்னா இதுல 2 வீலர் 4 வீலர் இப்படி உள்ள மேல போயிடலாம். இதுல மேல போலாங்க. மேல போனீங்கன்னா 2 வீலருக்கு 10 ரூபா சார்ஜ். இதுல மேல 2 வீலர்ல போனீங்கன்னா 2 வீலருக்கு 10 ரூபா சார்ஜுங்க. இந்த மலை உண்டாகி எத்தனை வருஷமாச்சு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஐயா, நம்ம இன்ன வரைக்கும் செஞ்சேர்மலை மேல் பகுதியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தோம். நிறைய விஷயங்களை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிற தெரியாத விஷயங்கள் எல்லாம்
ம். உங்க நேரம் வந்து இன்னைக்கு எப்படி அந்த செஞ்சேரி மலை நானும் இன்னைக்கு சுத்தி பார்த்து மேல போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. இந்த மலை வந்து எப்படி உண்டாச்சு, அதாவது இந்த மலைகளுடைய வயதை எப்படி கணக்கிடுறாங்க அப்படிங்கறத குறிச்சு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா இப்ப வந்து ம் பூமி உருவாகி ம் ஒரு காலகட்டத்துல உருவாயிருக்கலாம். அதுக்கு பின்னாடி இந்த பூமியில இருக்கிற இமயமலையும் கூட ரொம்பவும் லேட்டா தான் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ம் நான் தற்சமயத்துல ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேங்க. அந்த புத்தகத்திலயும் கூட ம் குஜராத் பக்கத்துல ம் 1300கள்ல ம் 1300கள்ல சில மலைகள் உண்டாயிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. ம் இப்போ வந்து நம்ம பாக்குறது நம்ம ஏரியாவுல இருக்கிற செஞ்சேரி மலை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமாங்க அதனுடைய பின்பகுதியை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வைங்களேன். ஆமாங்க இந்த மலை நமக்கு எப்படி உருவாச்சு, எத்தனாயிரம் வருஷங்களுக்கு உண்டாச்சாங்கிற விஷயத்த வந்து நம்ம என்ன செய்ய முடியாதுங்க. கண்ணுல பார்த்து சொல்ல முடியாது. ம் ஆனா இதுக்கு 1961ல ஆஸ்திரேலியாவுல இருக்கிற 2 விஞ்ஞானி. ஒண்ணு ரிச்சர்ட் சரிங்களா? கஷ்டப்பட்டு அப்புறம் அந்த 2வது வீடியோ வந்து போடுறோம். இன்னொரு தயவு விஞ்ஞானி செஞ்சு என்னன்னா எவர்மன். திட்டாதீங்க. உங்க குழந்தைகளுக்கு இது இந்த யூஸ் 2 ஆகும், பேருமே உங்களுக்கு ரிச்சர்ட், யூஸ் ஆகும், எவர்மன் மேடை 2 பேருமே பேச்சாளருக்கு யூஸ் சேர்ந்து ஆகும், அவங்க ஒரு வாத்தியார் மிஷினை டீச்சர் கண்டுபிடிச்சாங்க. எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். அந்த எல்லாரும் மிஷின் எப்படி ஒர்க் தெரிஞ்சுக்கிற ஆகும் ஜெனரல் அப்படின்னா, நாலேஜுக்காக இப்போ நாங்க ஒவ்வொரு கஷ்டப்பட்டு போடுறோம். பாறையிலும் யாரும் தப்பா பொட்டாசியம் பேசாதீங்க. ஆர்கன் அப்படிங்கிற ஒரு ஓகே, பொருள் இருக்கு. சப்ஸ்கிரைப், என்ன இருக்குங்க? ஃபாலோ. பொட்டாசியம் ஆர்கன். ஆமாங்க. பொட்டாசியம் ஆர்கனும் ஒரு ஐசோடோப் அப்படிம்பாங்க. அதாவது ம் பொட்டாசியம், ம் பொட்டாசியம் ஆர்கன், ம் பொட்டாசியம் ஆர்கன் 1, ம் ஆர்கன் 2, ஆர்கன் ம் 3 அப்படின்ட்டு இப்படியே இருக்குங்க. ஒவ்வொரு மலையிலும் பாத்தீங்கன்னா பொட்டாசியம் ஆர்கன் 40ங்கிற ஒரு பொருள் இருக்குது. பொட்டாசியம் ஆர்கன் 40ங்கிற ஒரு பொருள் எல்லா மலைகளிலும் இருக்கும். ஆமா, எல்லா மலைகளும் எல்லா பாறைகளிலும் இருக்கு. ஓ சரிங்களா? இப்போ சரிங்க. நம்ம போய் ஒரு மலை பத்தி நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன், ம் அதனுடைய வயசு கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன், ம் நம்ம உடனே போய் நமக்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல இடத்துல ம் என்ன செய்யணுங்கன்னா, அந்த மலையை வந்து நம்ம என்ன செய்யறோங்கன்னா எடுக்கிறோம். துளையிட்டு எடுக்கணும். துளையிட்டு எடுக்கிறோங்க. ம் வெட்டி வந்து எடுக்கிறோம். எடுக்கிறோம். ம் அந்த மலைகளை கொண்டு வந்துட்டு நம்ம என்ன செய்யறோங்கன்னா, ம் அந்த மிஷின்ல வச்சு அதை உடைச்சு ம் நம்ம வந்து உடைச்சு அதுல எவ்வளவு பொட்டாசியம் ஆர்கன் 40ல இருந்து ம் எவ்வளவு பொட்டாசியம் ஆர்கன் வந்து 40 கம்மியா இருக்கு அப்படின்னு பாக்கணுங்க. 40ல இருந்து எவ்வளவு கம்மியா இருக்குதுன்னு பாக்கணும். ம் கம்மி ஆயிருக்குன்னு பாக்கணும். ம் அப்போ இப்போ பொட்டாசியம் 40ன்னு வச்சுக்கங்களேன், ம் 39.5 மாறிடுச்சு. 39.5 மாறிடுச்சு. ஆ ம் அந்த 39 அரை பொட்டாசியம் கார்பன் கம்மியாகறக்க ம் வந்து உங்களுக்கு ம் 3000 மில்லியன் ஆண்டுகள் பிடிக்குமாமாங்க. ஓ அந்த இது கம்மியாகிறதுக்கே வந்து ஆமாங்க. 3000 மில்லியன் ஆண்டுகள் பிடிக்குங்க. ஆமா, ஆமாங்க. அரை கார்பன் அதாவது எப்படி நமக்கு டேட்டிங் கார்பன் டேட்டிங் மெத்தட்ல அரை கார்பன் கம்மியாகறக்கு ம் நமக்கு வந்து 5730 வருஷம் பிடிக்குங்களோ, ம் இதுல பொட்டாசியம் ஆர்கன்ல வந்து 40. அந்த ம் 40ல ஒரு அரை பொட்டாசியம் கார்பன் வந்து கம்மியாயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ம் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 மில்லியன் ஆண்டுகள் பிடிக்கும். ம் அப்போ பொட்டாசியம் ஆர்கன் வந்து 39 மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன். ம் இப்போ வந்து ஆ, ஒ- இப்போ ஒரு பொட்டாசியம் ஆர்கன் வந்து கம்மியாயிடுச்சு. கம்மியாயிருச்சுங்க. அப்படி என்ன ம் 3000 ம் 6000 மில்லியன் ஆண்டுகள் ஆகுமா 6000 மில்லியன் ஆண்டுகள். அப்படின்ட்டு விஞ்ஞானிகள் சொல்லி இருக்கிறாங்க. ஓ 1961ல அந்த ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் சொல்லி இருக்கிறாங்க. ரிச்சர்டும் எவர்னனும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓ சரி இப்ப சரி. சரி இப்போ நிலவுக்கு போறேங்க. ம் நிலவுக்கு போய் நம்ம கொஞ்சமா என்ன செய்யறோங்கன்னா ஒரு ஒரு கல் எடுத்துட்டு வர்றோம். ம் மண்ணு கல்லு. கல்லு எடுத்துட்டு வர்றோங்க. ம் அந்த கல்லை வச்சு அதை ம் நல்லா பொடி பண்ணி ம் அதை மிஷின்ல வச்சு நம்ம டெஸ்ட் பண்றப்பங்க ம் அங்க இருக்கிற பொட்டாசியம் ஆர்கன் வந்து எவ்வளவு கம்மியா இருக்கு ம் அப்படிங்கிற மெத்தேட்ல தான் ம் இப்போ பூமி எப்படி உருவாச்சு, நிலவு எத்தனாயிரம் வருஷங்கள் கோடி ஆண்டுகள் உருவாச்சு ஆயிருக்கலாம், ம் அல்லது வேறொரு மலை ம் புதுசா தோண்டி இருக்கலாம். ம் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா எரிமலைகள் எல்லாம் பொங்கிட்டு இருக்கு. ஆமாங்க அதுவும் கூட வந்து என்ன ஆயிருக்குன்னா சில பாறைகளா மாறி இருக்கு. ஆமாங்க. ம் அந்த எரிமலை பாறைகளை நீங்க எடுத்து டெஸ்ட் பண்றப்பவும் கூட அவன் ம் என்ன செய்யலாங்களாமா அதை ம் வந்து எவ்வளவு பொட்டாசியம் ஆர்கன் 40ல இருந்து 39, 38, 37, 36 அப்படின்ட்டு ம் கம்மியா இருக்கு அப்படிங்கறத கணிச்சு தான் ம் என்ன செய்வாங்கன்னா அந்த கணக்கு மலைகளுடைய வயதை வந்து சொல்றாங்க. சொல்றாங்க. ம் அப்ப நம்ம பூமியும் கூட ம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சூரியன்ல இருந்து உருவாகி ம் 4.6 பில்லியன் ஆண்டுகள் ஆயிருக்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாங்க. சரிங்களா? சரிங்க இப்படி வந்து இருக்குங்க. சரிங்க. குஜராத்ல 1300ஆம் வருஷத்துல சில மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல சில குன்றுகள் எல்லாம் உருவாயிருக்காமா. எப்பங்க ம் 1300ல 1300கள்ல இப்போ உருவாயிருக்கு. இப்போ இப்ப சமீப காலம் சமீப காலத்துல ஆண்டுகள். குன்றுகள் உருவாயிருக்கு.
அப்படின்ட்டு ஒரு புத்தகத்தை நம்ம வந்து படிச்சுட்டு இருந்தோங்க. அந்த சரி மாதிரி சரிங்க. மலைக்கு வந்துட்டுங்க நம்ம சுத்தி பார்த்துட்டா, ம் ஆனா அதோட பின்பகுதியை நம்ம பார்க்கல. ம் நம்ம இதை டெஸ்ட் பண்ணோம்னா இதுல இருந்து என்ன செய்யணும் முதல்ல ம் ஒரு பாறையை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டு அது தொலையிட்டு தொலையிட்டு அது டெஸ்ட் பண்றப்ப ம் நம்ம நிஜமாவே என்ன ம் செஞ்சிடலாங்கன்னா ம். அந்த செஞ்ச உருவாகி எத்தனாயிரம் மாசம் ஆண்டுகள் ஆயிரங்கள் ஆண்டுகள் ஆண்டுகள் ஆச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாங்க. ம் அல்லது எத்தனை கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆச்சு அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இந்த ம் பொட்டாசியம் ஆர்கன் 40 அப்படிங்கிறது வந்து ம் ஒரு மெத்தேடு. பொட்டாசியம் ஆர்கன் 40 அப்படிங்கிற 40 ஒரு மெத்தேடு யூஸ் மெத்தேடு பண்ணி தான் வச்சுதான் மலையினுடைய வயதை வந்து கணக்கிடுகிறார்கள் சயின்டிஸ்ட். ஆமாங்க. சரிங்களா, இப்ப புரியுதுங்களா? புரியுது புரியுதுங்க. அப்போ இந்த ம் மாதிரி தாங்க ஐயா ம் நம்ம மண்ணுடைய வயதானாலும் சரிங்க, ம் அல்லது பாறைகளுடைய வயசானாலும் சரி, அல்லது ம் எரிமலை குழம்பு ம் அந்த குழம்புகளுடைய அந்த குழம்புகள்னால உண்டான மலைகளுடைய வயசானாலும் சரி ம் கிட்ட கண்டுபிடிக்கிறது. சரி ஓ சரி, இப்ப மலைக்கு வந்தா நம்ம சுத்தி பார்த்துங்க. மலைக்கு வந்து சுத்தி இந்த விஷயத்தை பார்த்தீங்க. நம்ம பேசி தெரிஞ்சுட்டா கண்டிப்பாங்க சரிங்களா. இந்த கண்டிப்பாங்க. விஷயம் எல்லாம் நமக்கு எப்படி தெரியுதுங்கன்னா, நானும் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறேங்க. என்ன சரிங்க புத்தகம்னா சரிங்க. இறைவனின் படைப்பு அப்படின்னு. ஓ ஆமா, சரி சரிங்க. இந்த புதுசா புத்தகத்துல இருக்குது. தாங்க ஐயா எல்லா விஷயங்களும் அவர் வந்து பூமியினுடைய வயசு, அல்லது ஒரு எலும்புடைய வயசு, அல்லது ம் ஒரு மண்ணுடைய வயசு எப்படி எல்லாம் விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி கணிச்சு சொல்றாங்கங்கிற விஷயத்த அதுல எழுதியிருக்கிறாருங்க. ம் இல்லைன்னா நானும் உங்க வீட்டுல என்ன செய்ய முடியாதுங்க, சொல்ல தெளிவால முடியாது. பேச முடியாது. பரவாயில்லைங்களே. ஆமாங்க, இந்த புத்தகம் நல்லாத்தான் இருக்குதுங்க ஐயா. கண்டிப்பாங்க. இப்ப நீங்க சொல்ற இந்த மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா, ம். ஒவ்வொரு வீட்டிலும் குழந்தைகள் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆமாங்க, கண்டிப்பாங்க. ஏன்னா, இதையெல்லாம் தெரிஞ்சுட்டாங்கன்னா, ஈஸியா இது என்ன நீங்க வந்து எளிமையா வந்து சொல்றீங்க. ம், ம், இதை ம். அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னு வைங்க, அவங்களுடைய பின்னால ஃபியூச்சர் படிப்பு, ஜெனரல் நாலேட்ஜ்க்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு யூஸ் ஆகுங்க. ஆமாங்க. இது வந்துங்க ம். ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ், கண்டிப்பாங்க. காலேஜஸ், அப்புறம் நல்ல மேடை பேச்சாளர்கள், ம், டீச்சர்ஸ், ம். நல்ல கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு மத்த எக்ஸாமுக்கெல்லாம் தயாராகிட்டு இருக்கிற மக்களுக்கு எல்லாமே கண்டிப்பாங்க. வந்துங்க ம். ஒரு பிரயோஜனம் உள்ள புக்கா இருக்கு. கண்டிப்பாங்க. முக்கியமா என்னங்கன்னா, ம், இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். ம், இறைவனை பத்தி அதனுடைய படைப்பு எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறத பத்தி படிக்கிறப்ப அவங்களுக்கு இறை பேச்சாளர்களுக்கு ம். ரொம்பவும் வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பாங்க. சரிங்கய்யா. கண்டிப்பாங்க. நாங்க உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப இந்த சந்தோஷம் ஐயா. மெசேஜ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பாங்க தொடர்ந்து ஐயா. இந்த வீடியோவ வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு குடுங்க. இந்த மாதிரி இன்னும் பல வீடியோக்கள உங்களுக்காக குடுக்கறதுல நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். காத்துட்டு இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.